ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்திசை. இன்றைக்கி சூப்பராக வீட்டிலேயே கோதுமை மாவு வச்சு ஒரு நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே கோதுமை மாவு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மாவு வந்து சப்பாத்திக்கு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ஆனால் அதை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் முறுக்கு கொள்ளலை புழிய முடியும். மாவு கூட கொஞ்சம் உப்பு, எண்ணெய், தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கணாக இருக்கணும். பாருங்கள், இது வரைக்கும் இப்படி இழுத்தா அந்த மாதிரி வரணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இது ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். ஊறட்டும். இப்போ நான் இங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மசாலா செய்யும் போது அதில் இதை அரைச்சி சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை வந்து தனியாக எடுத்துருங்க. ஆறுனதுக்கப்புறமா இது தோலை உரிச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். சாஸ் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முறுக்கு குழலில் நான் மாவு போட்டு வச்சுக்க போகிறேன். இப்போது தண்ணி வந்து ஏற்கனவே காய வச்சு தான். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, இது ரெண்டும் நல்லா கரைஞ்சதும் இப்போ நம்ம பிழிஞ்சிடலாம். பாருங்கள், முறுக்கு பிழிகிற மாதிரி தான். ஃபுல்லாக நீட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சுத்தம்லாம் வேண்டாம். பொதுவாக நான் இப்போ கட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒட்டின மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் கலக்க வேண்டாம். வெந்ததுன்னா பாருங்கள், மேலே வந்துருச்சு. இப்போ லேசாக கலக்கி விட்டுடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட நூடுல்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை பச்சை தண்ணி விட்டு ஒரு வாட்டி அலசிக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா செய்யும் போது உடையாது. ஏன்னா உடனே சூடு வந்து தணிஞ்சிடும். இப்போ மசாலா செய்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வேண்டான்றவங்க வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் கேரட் வந்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். நூடுல்ஸுங்கிறதுனால நீங்கள் எந்த ஷேப்பில் வேணும்னாலும் வெட்டிக்கலாம். கேரட் லைட்டாக வதங்கினதும் பீன்ஸ், காலிஃப்ளவர், கேப்சிகம், காளான் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பீன்ஸையும் சேர்த்துக்கிட்டேன். உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். காய் வந்து ஃபுல்லாக வேக வேண்டியதில்லை. லேசாக ஒரு க்ரன்ச்சினஸோடு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளி, அதை நான் சேர்த்துக்க போகிறேன் 2 டேபிள் ஸ்பூன். ஏன்னா தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் இனிப்பு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தக்காளி பியூரி இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான். நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டோட நம்மளோட நூடுல்ஸ் வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கோதுமை மாவு நூடுல்ஸ் ரெடியாக இருக்கா. அதையும் நான் சேர்த்து கலக்கிக்க போகிறேன். என்கிட்ட இருந்த முறுக்கு குழல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட அதோட கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். இதுவும் ஒன்றும் அவ்வளோ பெருசாக தெரியல எனக்கு. பாருங்கள், இப்போ நல்லா கலந்துக்கலாம். எல்லா நூடுல்ஸ் மேலேயும் படுற மாதிரி. கோதுமை மாவில் செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பசங்க சப்பாத்தின்னு ரொம்ப போர் அடித்து போயிருப்பாங்க. இப்படியும் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இதெல்லாம் சேர்ந்து வர்றதுக்காக நம்ம ஒரு நிமிஷம் வந்து மூடி போட்டு வைக்கலாம். அப்போ தான் அந்த நூடுல்ஸ்குள்ளே காரம், உப்பு எல்லாமே சேர்ந்து வரும். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு
இறக்கிடலாம். நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாள் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக அவ்வளோதாங்க, நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் பிளேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ நீளமாக அப்படியே இருக்குது, நூடுல்ஸ் உடையவே இல்லை. சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட எக் வெஜ் வீட் நூடுல்ஸ் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ப்ரௌனில் நீங்கள் வறுத்து கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். இவ்வளோ அழகாக கடையில் இருக்கிற மாதிரி நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட விருந்து செய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.